வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 68. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மாலர் ஆஃப் 3 இன்டிஜர் வித்தவுட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்றது தான். ஒரு 3 நம்பரில் இருக்கிற சின்ன நம்பர் கண்டுபிடிக்கும். 3 நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எந்த நம்பர்னு நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிட்டு தெரியும். பட் ஒரு சிஸ்டமுக்கு அதை சொல்லி கொடுத்து அது சிஸ்டமே பண்ண வைக்கின்றது ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டான விஷயந்தான். பட் அதை நம்ம எப்படி பண்ண போகிறது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இது சொன்னே உங்களுக்கு ஐடியா தோணியிருக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களே தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணணுன்றது தான். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு தென் அந்த எப்படி பண்ணாமல் எப்படி பண்ண போகிறோம் ரெண்டுமே நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம், ஏன் அதை யூஸ் பண்ணல, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம், இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுறோம் ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு வேரியபிள். ஸோ வந்து நாம் வந்து ரேண்டமாக நம்பர் எடுத்துக்கேன். ஸோ 10, 20, 30 சொல்லிட்டு ஏபிசியில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து எது சின்ன நம்பர்னு அப்போ கண்டுபிடிக்கணும். எது சின்ன நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், கம்பேரிசன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ என்ன கம்பேரிசன்னா, இஃப் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுவேன். இப்போ ஏ வந்து பியை விடவும் அண்டு ஏ வந்து சி விடவும் சின்னதாச்சுன்னா அப்போ அந்த பிரிண்ட் ஏ தான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்படி இல்லை எல்இஃபில் போயிட்டு இப்போ ஆனால் வந்து பி தான் சின்னதாக இருக்குது, பி வந்து ஏ விட சின்னதாக இருக்குது, பி வந்து ஏவோட சின்னதாக இருக்குது, சி விட சின்னதாக இருக்குது அப்படின்னா பிரிண்ட் பி பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை ரெண்டுமே அந்த டெஸ்ட் கேஸ் இருந்தாங்கன்னா எல்சியில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் சின்னு கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம், இதை வந்து நம்ம ஓகே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுறோம், 2 பி பண்ணுறோம். ஏபின்னா எப்படி நம்ம சி தான் பிரிண்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக ஒரு அவுட்புட். ஸோ 2ன்றது தான் இல்லை இருக்குது சின்ன நம்பரு. அந்த நம்பர் நீங்கள் ரேண்டமாக என்ன நம்பர் மாற்றலாம். சரி, இப்போ நான் 2 கொடுக்கணும்னா 2 தான் எனக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராம். இப்படி பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் என்ன விஷயம்னா அந்த கம்பேரிசன் இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. 2 விஷயத்தை வச்சு தான் இந்த விஷயம் பண்ண முடியும். இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து ஏதோ 2 வேரியபிள் 2 விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து கம்பேரே பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இங்கே என்னென்னா அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் இதில் இருக்க சின்ன நம்பர் எதுன்னு சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பண்ணுற விஷயத்தை நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பண்ணுற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக தான் வந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் போகிற விஷயம் எல்லாமே இது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது ஈஸியாக பண்ணிட்டு போகலாமே இருக்கும். ஆனால் அதை வந்து இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு ஏதோ இடத்துல வந்து கை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்தில். ஓகேங்களா? எப்போதையும் நான் அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மெத்தட்னா, ஸோ நான் வந்து ஒரு வைல் போட்டுக்கிறேன். எதுக்காக இதை பண்ணுறோன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஏ அண்டு பி அண்டு சி. ஓகேங்களா? இது மூணுமே வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது கண்டிஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஏ மைனஸ் ஈக்குவல் டு 1, பி மைனஸ் ஈக்குவல் டு 1, சி மைனஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இங்கே வந்து புதுசாக வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், கவுண்ட் வந்துட்டு. சரிங்களா? இதில் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ ஒரு டைம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கவுண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கடைசியாக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் கவுண்ட்னு கொடுத்தோன்னா அதில் சின்ன நம்பர் கிடைக்கும். அதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக 2ன்றது கரெக்டாக அவுட்புட். சரிங்களா? ஏன்னா 10 to 30 கூட சின்ன நம்பர் வந்து 2. ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போ வந்து ஒரு நம்பர் வந்து ட்ரூவாக இருக்குன்னா 0 தான் வந்து ஃபால்ஸ்னு வச்சுங்க. 0 இல்லாமல் எந்த நம்பர் எல்லாமே ட்ரூ தான். அதை வந்து உங்களுக்கு வந்து 1லேருந்து எந்த நம்பர் எத்தனை வேல்யூஸ் போனாலுமே 0 மட்டும் தான் ஃபால்ஸ், மற்றபடி இருக்கிற எல்லா வேல்யூமே ட்ரூ தான். ஸோ அப்போனா இது 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ரன் ஆகிட்டே இருப்போம். ஸோ இந்த 3 வழியில் எது ஃபஸ்ட்டு 0 ஆகும்னா சின்ன நம்பர் தான் ஃபஸ்ட்டு 0 ஆகும். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பரையும் மைனஸ் பண்ணிட்டே வரும். இப்போ 10 இருக்குன்னா 10 மைனஸ் பண்ணிட்டே வரும். 10, 9, 8ன்ற மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே வருவேன். எப்போ வந்து எது வந்து ஃபஸ்ட்டு 0 ஆகுதோ அதுதான் இருக்கிறது சின்ன நம்பர். ஏன்னா அதுதான் சீக்கிரமாக வந்து 0 ஆகிடும், 0வாக மாற்ற முடியும். சரிங்களா? அதை மாற்றிட்டே வரும்போது ஒவ்வொரு டைம் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது
கவுண்ட்ன்ற வேரியபிள் எத்தனை வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டே வரன்றதை நான் ட்ராக் பண்ணிகிட்டே வரேன். எத்தனை வேல்யூஸ் நான் மைனஸ் பண்ணுறனோ அதுதான் வந்து அந்த வேல்யூஸ் தான் வந்து சின்ன நம்பர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கடைசியாக வந்து பிரிண்ட்ன்ற அந்த கவுண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், அந்த சின்ன நம்பரோட வேல்யூஸ் வந்து நம்ம ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா? நம்ம வேறு ஏதாவது வேல்யூ கூட நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ரன் பண்ணிட்டான். இல்லை இது சின்ன வேல்யூ நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சில வந்து இதில் வந்து பாருங்க, அது ஆக்சுவலி ஈஸியாக சொல்லிடுச்சு, இதுதான் வந்து சின்ன வேல்யூ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எத்தனை, ஆனால் இது 3 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்ஸ்னு போகும்போது ஓகே 3 வேல்யூன்றது. இதே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அறையில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, அதாவது சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம எப்படி இது யோசிச்சோமோ அது ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டே வரணும். நம்ம யோசிக்க விஷயம் தானே, அது விஷயம் தான் நம்ம வந்து யோசிச்சிட்டே வரும்போது தான் இந்த மாதிரி டைனமிக்காக வந்து நம்ம யோசிக்க முடியுது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே சென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து டைனமிக்காக பாராமீட்டர் பாஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து எடுத்தும் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போக வந்து அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் போதும். ஒன்று வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். சரிங்களா? அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.